வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். டெல்லியில் நடந்த வெடிப்பை தொடர்ந்து செய்யப்பட்ட புலனாய்வுகளில் புதிய புதிய தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அவற்றை பார்க்கும் போது மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று திட்டமிடப்பட்டது என்பது தெளிவாக தெரிகின்றது. அந்த தாக்குதல் திட்டமிட்டபடி நடந்திருந்தால் இந்தியாவை அதிர்ச்சியில் உறைந்திருக்கும். 1 மணி நேர கால அவகாசத்தில் இந்தியாவில் டெல்லி உட்பட 4 நகரங்களில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் குண்டுகள் வெடித்திருக்கும். அதிர்ஷ்டவசமாக அவற்றில் ஒரு குண்டு தவறாக செட் பண்ணப்பட்டதால் டெல்லியில் காரில் வெடிக்கவே மீதி அனைத்தும் பின்வாங்கப்பட்டன. புலனாய்வுகளில் கிடைக்கும் விவரங்கள் பதற வைக்கும் விதத்தில் உள்ளன. புலனாய்வுகளில் புதிய புதிய தகவல்கள் கிடைக்க கிடைக்க பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் அவற்றை பதிவேற்றம் செய்வோம். இன்று காலை முதலாவது அப்டேட் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் அதற்கான இணைப்பு இந்த காணொலியின் பின்னூட்டம் விடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அது அந்த தாக்குதலை திட்டமிட்டு கொடுத்தது, தாக்குதலுக்கான உத்தரவுகளை கொடுத்த நபர் துருக்கியில் வசிப்பது பற்றி குறிப்பிட்டிருந்தோம். அவரது சங்கீத பெயர் உக்ஸா என்பதையும் அவர் பற்றிய விவரங்களையும் நாம் கொடுத்திருந்தோம். இதோ இரண்டாவது அப்டேட். செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகே நவம்பர் 10 மாலை வெடித்து அந்த I-20 ஒரு கார் மட்டுமல்ல, ஒரு பயங்கரவாத தாக்குதலின் ரகசிய கதவை திறந்த பாஸ்போர்ட். 13 பேர் உயிரிழந்த நொடியில் இருந்து இன்று வரை இந்த வெடிப்பின் பின்னால் எந்த பிசாசு இயங்கியது, எப்படி இயங்கியது, எங்கிருந்து நிதி எப்படி வந்தது, எங்கேயெல்லாம் பயிற்சி வழங்கப்பட்டதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிச்சத்திற்கு வர ஆரம்பித்துள்ளன. டெல்லி கார் வெடிப்பு நடந்தவுடன் போலீசார் அங்கு ஓடி சென்ற போது கார் முன்புறமும் முற்றிலும் சிதைந்திருந்தது. ஸ்டீரிங் மற்றும் ஆக்சிலேட்டர் இடையிலே சிக்கியிருந்த ஒரு மனிதனின் சிதைந்த கால் தான் புலனாய்வின் நுழைவாய். இந்த உடல் பகுதியை தானே பின்னர் DNA மூலம் அடையாளம் கண்டனர். அந்த நபர் யார்? அவர் ஏன் வெடிகுண்டு இருந்த காரை ஓட்டினார்? யாருக்காக மறித்தார்? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடி சென்ற புலனாய்வாளர்கள் கண்டது ஒரு முழு கல்வி நிறுவனத்தை பயன்படுத்திய பயங்கரவாத கூட்டமைப்பு. அத்தியாயம் 2. இந்தியாவை அதிர வைத்த கண்டுபிடிப்பு. அல்-ஃபலாக் பல்கலைக்கழகத்தில் இருந்து வெடிபொருள் தொழிற்சாலை. ஃபரீதாபாத்தில் உள்ள அல்-ஃபலாக் பல்கலைக்கழகம் சாதாரணமாக ஒரு தனியார் பல்கலைக்கழகம். ஆனால் அந்த கட்டடத்தில் தேடுதல் நடந்த நாளில் புலனாய்வு அலுவலர்களே அதிர்ந்தனர். கீழே வேர்ஹவுஸ் மாதிரி இருந்த அறை, மேல் தளத்தில் மாணவர் விடுதி, ஆனால் அதன் நடுவே ரூம் 13. அங்கு கிடைத்தவை 2900 கிலோ வெடிபொருள், அமோனியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட், சல்பர் கலவைகள், உலோக உரைக்கருவிகள், மின்சார டெட்டனேட்டர்கள், மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனம், IED அமைக்கும் கூறு கருவிகள், குறியீட்டில் எழுதப்பட்ட நோட்கள், சிக்னல் ட்ரீமா அடையாள மறைப்பு கணனிகள், VPN ரவுட்டர்கள். ரூம் 13 சுவரில் இருந்தது கேலண்டரில் சில கெமிக்கல் சூத்திரங்கள், சில நேர முறைகள், ஆனால் முக்கியமாக IED கட்டுமான அட்டவணை. இது பட்டாசு வேலை அல்ல, இது தொழில்முறை பயங்கரவாத உற்பத்தி. இந்த அறை திட்டமிட்ட முறையிலே ராணுவ தரமான வெடிபொருள் பந்துகள் தயாரிக்கும் மைக்ரோ தொழிற்சாலை. ஒரு கல்வி நிறுவனத்திலிருந்து இவ்வளவு பெரிய அளவு வெடிபொருள் தயாரிப்பு நடந்தது இந்திய பாதுகாப்பு வரலாற்றிலேயே இதுவரை இல்லாதது. 3 டாக்டர்கள், கல்வி அல்ல கொடூர கற்றல். டாக்டர் உமன் உன் நபி, டாக்டர் முசம்மில் கனை, டாக்டர் முஜாஃபர் ராதர், துணை டாக்டர் ஷாஹின் சயீத். இவர்கள் எந்தெந்த நகரங்களில் வெடிகுண்டுகளை வெடிக்க வைப்பார்கள் என்ற எழுத்து மூல ஆவணமும் கிடைத்தது. இனி உளவு தகவல்களை பார்க்கலாம். துருக்கிக்கும் இந்தியாவுக்கும் இடையே சீரான உறவுகள் கிடையாது. அதனால் துருக்கி உளவுத்துறை மிலி இஸ்டிபாரட் டெஸ்க்லாடி, சுருக்கமாக MIT-இடமிருந்து இந்திய உளவுத்துறை ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. இந்திய உளவுத்துறை ஒரு அரபு நாட்டு உளவுத்துறை மற்றும் 2 மேற்கு நாட்டு உளவுத்துறைகளிடமிருந்து சில உளவு தகவல்களை பெற்றுள்ளது. அதன்படி குண்டுவெடிப்பு சதியில் தொடர்புடைய டாக்டர் உமர் உன் நபி, டாக்டர் முசம்பில் கனை, டாக்டர் முஜாஃபர் ராதர் மற்றும் துணை டாக்டர் ஷாஹின் சயீத் ஆகியோர் 2021 ஆண்டு ஒரு தடவையும் 2022 ஆண்டு ஒரு தடவையும் துருக்கிக்கு பயணம் செய்துள்ளார்கள். அங்கு பாகிஸ்தானில் இயங்கும் ஜெய்ஷ்-இ முகமது JEM குழுவின் ஏற்பாட்டில் சந்திப்புகள் நடந்தன. துருக்கி ஜெய்ஷ்-இ முகமது குழுவின் நிழல் தலைமையகமாக உள்ளது. துருக்கிக்கான ஜெய்ஷ்-இ முகமது ஹண்ட்லர் தான் உக்ஸா. இவர் துருக்கி சிறிய எல்லை பகுதியில் இயங்குபவர். அன்சார் ஹல்வத் உல் ஹிந்த் இயக்கத்திற்கும் இணைப்பாளராக உள்ளார். அவர் இந்தியாவில் இருந்து சென்று டாக்டர் குழுவிற்கு வழங்கிய பயிற்சிகளில் IED அசம்பிளி படிகள், பல நகர ஒத்திசைக்கப்பட்ட தாக்குதல்கள், மறைகுறியாக்கப்பட்ட தகவல் தொடர்பு ஒழுங்கு, செயலற்ற தொடர்பு புள்ளிகள், ஹவாலா வழியாக நிதியளிக்கும் வழிகள் ஆகியவை அடங்குகின்றன. இது சாதாரண வாட்ஸ்அப் வழிகாட்டுதல் அல்ல, இது எல்லை தாண்டிய பயங்கரவாத நடவடிக்கைகளின் ஒருங்கிணைப்பு. உளவு தகவல்களின்படி இவர்கள் துருக்கியில் பயிற்சி பெற்ற இடங்கள் இஸ்தான்புல், கெய்சேரி மற்றும் கொன்யா ஆகிய நகரங்களில் உள்ள சில ரகசிய பயிற்சி மையங்கள். அங்கு ஜிகாதி போதனை மற்றும் தொழில் பயிற்சி நடந்திருக்கின்றது. அந்த பயிற்சிகள் தான் இந்தியாவில் வெடிகுண்டு தயாரிக்க வைத்தது. தற்போது கிடைத்துள்ள அடுத்த புலனாய்வு தகவல், டாக்டர் உமரின் கடைசி நாள் 11 மணி நேர பயணம் ரீகன்ஸ்ட்ரக்ட் செய்யப்பட்டு விட்டது. டெல்லியில் அவர் செலுத்திய கார் வெடிப்பதற்கு 11 மணி நேரத்திற்கு முன்பு ஃபரீதாபாத்தில் இருந்து புறப்பட்டு நோக் நகரத்திற்கு போயுள்ளார். அங்கு உணவுக்காக 40 நிமிடங்கள் செலவு செய்தார். காருக்குள் வெடிகுண்டு இருந்தது. பின்னர் படாபூர் எல்லை வழியாக டெல்லி நுழைவு.
டெல்லியில் ஒக்லா பகுதியை சுற்றி குறுக்கும் நெடுக்குமாக தேவையற்ற பயணங்கள். இது கண்காணிப்பு எதிர்ப்பு நுட்பம். கனாட் பிளேஸில் 2 சுற்று, அவாக் விஹார் வழியாக மீண்டும் தெற்கு டெல்லி. அசாப் அலி வீதி மசூதியில் 3 மணி நேர தங்கல். செங்கோட்டை மெட்ரோ அருகே கடைசி பயணம். 6:52 PM வெடிப்பு. 3 மணி நேர மசூதி தங்கல் இந்திய புலனாய்வு நிபுணர்களால் அறிவுறுத்தல் பெறும் காலம் என குறிக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்திலே அவர் மறைகுறியாக்கப்பட்ட ஆப்ஸ் மூலம் துருக்கியிலிருந்து இறுதி உத்தரவை பெற்றிருக்கலாம். தற்போது கிடைத்துள்ள அடுத்த புலனாய்வு தகவல் பல்கலைக்கழக விடுதி ரூம் 13 இருந்து கிடைத்த நோட்கள் இந்த விசாரணையின் தங்க பொக்கிஷம். அதில் இருந்த குறிப்புகள் D6 கருப்பொருள் சீரமைப்பு. D6 டிசம்பர் 6ஆம் தேதியை குறிக்கலாம். நோட் 1, நோட் 4, நோட் 7 இது கொண்டு வைக்க வேண்டிய 7 நபர்களில் 3 நபர்களை குறிக்கலாம். 825, 812 இது நெடுஞ்சாலைகளில் உள்ள சோதனை சாவடிகளை குறிக்கலாம். ஷிஃப்ட் 3 போக்குவரத்து வெள்ளிக்கிழமைகளை தவிர்க்கவும். நிதி வெளியீடு 26L ஜூவால் நிர்வகிக்கப்படுகிறது. இவை அனைத்துமே நேரடியாக தீவிரவாத ஆபரேஷன் என்பதை நிரூபிக்கும். முக்கியமாக பல குறியீட்டு பெயர்களில் KHM போன்ற எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவை காஷ்மீரின் ஹரியானா பகுதி உறுப்பினர்களை குறிக்கலாம். புலனாய்வு துறையின் மதிப்பீட்டின்படி இந்த வலையமைப்பில் குறைந்தது 25 தொடக்கம் 30 பேர் உள்ளனர். அடுத்த புலனாய்வு தகவலின்படி 4 நகரங்களில் 1 மணி நேரத்திற்குள் ஏற்படுத்த வேண்டிய வெடிப்பு. இது இந்தியாவில் மிக அரிதாக காணப்படும் ஒரு பல நோடல் பயங்கரவாத ப்ளூ பிரிண்ட். புலனாய்வு அதிகாரிகளின் தகவல் படி 8 தீவிரவாதிகள், 4 நகரங்கள். ஒவ்வொருவருக்கும் 3 தொடக்கம் 4 IEDக்கள், 2 பேக்கப் வாகனங்கள். நோட்டு புத்தகங்களில் உள்ள குறிப்புகளில் திரும்ப திரும்ப சமாந்திரமான குழப்பம். அதிகபட்ச அரசியல் அழுத்தம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தி அரசியல் அழுத்தம் கொடுப்பதை குறிக்கிறது. இந்திய அதிகாரிகள் இது 2008 மும்பை மாடல் அல்ல, பரவலாக்கப்பட்ட கலப்பின தாக்குதல் மாடல் என்கின்றார்கள். அந்த விதத்திலே இந்தியாவில் செயல்படுத்தப்படுகின்ற முதலாவது தீவிரவாத தாக்குதல் இதுதான். இந்த தாக்குதல் திட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட நிதி 26 லட்சம் ரூபாய் எப்படி பயன்படுத்தப்பட்டது? NPK உரம் 26 குவிண்டால், வேதியியல் முடுக்கிகள், டெட்டனேட்டர்கள், 25+ சிம் கார்டுகள், VPN சந்தா கொடுப்பனவுகள், ஸ்லீப்பிங் செல்களுக்கு ரொக்க அன்பளிப்பு, மாருதி பிரசில்லா மேம்படுத்தல், தாக்குதலுக்கு பணம் போய் 26 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் போன பாதி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. துருக்கியின் இஸ்தான்புல்லில் இருந்து துபாய், அங்கிருந்து ஹரியானா, இறுதியாக ஃபரீதாபாத்திற்கு பணம் போனது. உளவுத்துறை வட்டாரங்களின் கூற்றுப்படி இந்த வலையமைப்பு இந்தியா, துருக்கி, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் இணைந்த ஒரு முக்கோண நெட்வொர்க். அடுத்த புலனாய்வு தகவல் வெடித்த கார் பற்றியது. வெடிப்பின் உண்மையான காரணம் டாக்டர் உமல் திட்டமிட்டபடி குண்டு வெடிக்கவில்லை. அவர் IED ஆர்ம் செய்யும் போது தவறியது. சர்க்கிட் முன்கூட்டியே மூடப்பட்டது. அதனால் டெட்டனேட்டர் தவறாக பாய்ந்தது. கெமிக்கல் அதிகப்படியான உணர்திறன் காரணமாக காருக்குள்ளேயே வெடித்து விட்டது. அவர் காருக்கு வெளியே ஓடத் தொடங்குவதற்கு முன்பே காருக்குள்ளே பிளாஸ்ட் ஏற்பட்டது. இதனால் தான் அவரின் உடலின் பல பகுதிகள் காருக்குள் சிக்கியிருந்தன. புலனாய்வில் கிடைத்த மிக கவலைக்கிடமான புள்ளி, இந்த குழு மொத்தம் 32 வாகனங்களை IED ரெடி தாக்குதலுக்கு பயன்படுத்த முயன்றுள்ளது. இந்தியாவின் வரலாற்றில் மிக ஆபத்தான சதி முயற்சி இது. 32 வாகனங்களில் ரெட்ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட் கார் மீட்டெடுக்கப்பட்டது. மாருதி பிரெஸ்லா காரை காணவில்லை, தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். நோக் நகரில் 2 கார்கள், பால்வால் நகரில் 3 கார்கள், ஃபரீதாபாத் புறநகரில் 4 கார்கள் எடுக்கப்பட்டன. இதற்கு முன் இந்தியாவின் ஒரே நேரத்தில் இவ்வளவு பெரிய வாகன வெடிப்பு வலையமைப்பு திட்டமிடப்பட்டதே இல்லை. புலனாய்வு அதிகாரி ஒருவர் கூறிய போது முன்கூட்டியே தடுக்கப்பட்டிருக்காவிட்டால் 26/11க்கு பிறகு இந்தியாவின் மிக மோசமான ஒருங்கிணைந்த பயங்கரவாத தாக்குதலாக இது இருந்திருக்கும். மேலும் தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. மீதி புலனாய்வு தகவல்களை அடுத்த காணொளியில் தருவோம்.